நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 101. தியாவை பார்த்த தீரன் அவளை ரசித்து கொண்டிருக்கவும், என்ன தீரா அப்படி பார்க்குற என்று தியா கேட்க, இல்லை இது என் பூனைக்குட்டியா இல்லை மிஸ்ஸஸ் தியா தீரனான்னு பார்க்குறேன் என்று தீரன் சொல்லவும், நான் எப்பவுமே என் தீரனோட பூனைக்குட்டி தான் என்று சொல்லி தீரனை அந்த சேரில் உட்கார வைத்தாள் தியா. அவளை பிடித்து இழுத்து தனது மடியில் அமர்த்தி கொண்ட தீரன், பூனைக்குட்டி பயப்படாத, நான் தான் உன் கூடவே இருக்கல, இந்த கம்பெனியை நீ தான் ரன் பண்ண போற என்று சொல்லவும் அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள், அதெல்லாம் ஓகே தான் தீரா, ஆனா ஏதோ பயமா இருக்கு என்று தியா சொல்லவும், இந்த தீரனோட பொண்டாட்டியா இருந்துட்டு பயப்படலாமா பூனைக்குட்டி என்றான் தீரன். தியாவின் முகத்தை இறுக்கமாக பிடித்து கொண்ட தீரன் மெல்ல அவள் இதழை கவ்விக்கொள்ள, தியாவும் அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்தவள் அவனது இதழ் முத்தத்தில் கரைய ஆரம்பித்தாள். சிறிது நேர முத்தத்திற்கு பிறகு தன் இதழை அவனது இதழிலிருந்து பிரித்தவள் அவனை பார்த்து புன்னகைத்தவாறு, லவ் யூ தீரா என்று சொல்லவும் அவனும் அவளது கன்னத்தை தன் கட்டை விரலால் வருடியவன், லவ் யூ டி பூனைக்குட்டி என்றான். அப்பொழுது கேபின் கதவு தட்டப்படவும் சட்டென அவனது மடியிலிருந்து இறங்கிய தியா அவனுக்கு அருகில் உட்கார, தீரன் தன் சட்டை காலரை சரி செய்து கொண்டு, யா கமென் என்றான். சரவணன் உள்ளே வரவும் அவனை பார்த்தவன், எங்க அட்வொகேட் போயிட்டாரா என்று கேட்க, இப்போதான் அனுப்பிட்டு வரேன் பாஸ் என்றான். சரி, இங்கே இனிமே தியா தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்க போறா என்று தீரன் சொல்லவும், தியாவோ, தீரா ப்ளீஸ் என்னால் தனியெல்லாம் முடியாது என்று சொல்லவும் அவளை பார்த்து தீரன் முறைக்கவும் சட்டென தனது பேச்சை நிறுத்தி கொண்டாள் தியா. சரவணன் மெல்ல தயங்கியவாறு, பாஸ் சிஸ்டர் தனியாக எப்படி இங்கே சமாளிப்பாங்க என்று கேட்கவும், தனியாயே சமாளிக்க போறா என்று தீரன் சொல்லவும், பாஸ் ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களால் இங்கேயே அவங்க கூட இருக்க முடியாதுல்ல என்று சரவணன் புரியாமல் கேட்டாள். ஆமாம், இருக்க முடியாது தான், அதுக்காக தான் உங்கள் சிஇஓக்கு ஒரு மென்டாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் என்று தீரன் சொல்லவும், தியா குழப்பத்துடன் சரவணனை பார்த்தவள், யாரு என்று கேட்கவும், எனக்கும் தெரியாது சிஸ்டர் என்றான் சரவணன். டைம் என்ன ஆகுது என்று தீரன் கேட்கவும், 11 ஆக போகுது பாஸ் என்று சரவணன் சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு, நீங்கள் நேர்லேயே மீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் என்று தீரன் சொல்லவும், தியாவும் சரவணனும் ஒன்றும் புரியாமல் தீரனை பார்த்து விழித்தனர். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கேபின் கதவு தட்டப்படவும், வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்று தீரன் சரவணனுக்கு கண்ணை காட்ட சரவணன் கதவை திறந்தான். அப்பொழுது உள்ளே வந்தான் ஒரு இளைஞன். அவனை பார்த்த தியா விழித்தவாறு, இவனை எங்கேயோ பார்த்திருக்கோமே என்று யோசிக்க அவனுக்கு கை குலுக்கிய தீரன், வெல்கம் மிஸ்டர் சித்தார்த் என்று சொல்லவும், தீரா என்ன இதெல்லாம் என்று சித்தார்த் சொல்ல, ஏய் சும்மாடா சித்து, வா வந்து உட்காரு என்றான் தீரன். அவனது பெயரை கேட்டதும் தியாவிற்கு நினைவு வந்துவிட்டது. தியா அவனை பார்த்து விழித்து கொண்டே இருக்கவும் தீரன் தியாவிடம், இவர் மிஸ்டர் சித்தார்த், பிஸ்னஸ் அனலிஸ்ட், மென்டார், அப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று தீரன் சொல்லவும், தீரா இவரை நான் பார்த்துருக்க அன்னைக்கு என்று தியா சொல்ல வர சட்டென தியாவிற்கு கை கொடுத்த சித்து, ஆமாம் மிஸ்ஸஸ் தீரன், தியா எப்படி இருக்கீங்க என்று கேட்கவும், குட் என்றாள். சித்தார்த்தை பார்த்த தீரன், ஓ நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டீங்களா என்று கேட்கவும், ஆமாம் தீரா, அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்தோம்ல என்று சொல்லவும், ஆமாம் என்றான் தீரன். அன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு வந்தப்போ இவங்க தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க, நான் தான் போயிட்டு அவங்க கிட்ட பேசினேன், ஆனால் அவங்க பேசவே இல்லை, அப்புறம் எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நான் கிளம்பிட்டேன் என்று சித்து சொல்லவும், தியா ஆமாம் என்று தலையாட்டினாள். ஓ ஓகே ஓகே என்ற தீரன் தியாவிற்கு சித்துவை அறிமுகப்படுத்தினான். ஹேய், இனிமேல் சித்து தான் இந்த தியா ப்ராடக்ட்ஸில் உன் கூட இருக்க போகிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் சித்து தான் பண்ண போகிறான் என்றவன் சித்துவை பார்த்து, என்ன சித்து ஓகே தானே என்று கேட்கவும், இதை நீ கேட்கணுமா தீரா என்று சித்தார்த் கேட்கவும் தீரனும் சித்தார்த்தும் அணைத்து கொண்டனர். அவர்களின் நெருக்கத்தை பார்த்த தியா ஓரளவிற்கு இருவரின் நட்பையும் புரிந்து கொண்டாள். தனது கைகடிகாரத்தை பார்த்த தீரன், ஓகே சித்து நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கிறியா என்று கேட்கவும், டோன்ட் வரி தீரா, ஐ வில் டேக் கேர் என்று சொல்லவும் அங்கிருந்து கிளம்பினான் தீரன். தீரா நானும் வர்றேன் என்று தியா சொல்லவும், நீ வந்துட்டா ஆஃபீஸை யார் பார்த்துக்கிறது என்று தீரன் கேட்க தியாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தியாவிற்கு சித்துவுடன் அங்கு இருப்பது சற்று நெருடலாக இருக்கவும், இல்லை தீரா நான் உன் கூட வரேன் என்று கேட்க சற்று நேரம் யோசித்த தீரன், சரி வா என்று தியாவை அழைத்து கொண்டு தனியாக சென்றான். தியாவின் முகம் வாடி இருக்கவும் அதை பார்த்தவன், ஏய் பூனைக்குட்டி என்னாச்சு என்று கேட்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா தீரா என்று தியா திட்டவும்
தீரன் சுற்றுமுற்றி பார்த்தவன், நல்ல வேலை யாரும் பார்க்கல என்று நினைத்தவாறு, ஏண்டி இப்படி கேட்குற, யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க என்று சொல்லவும், பின்ன எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவன் கூட என்ன போய் ஒர்க் பண்ண சொல்ற என்றாள் தியா. ஏய் பூனைக்குட்டி, எவனோ ஒருத்தனை இந்த தீரன் நம்புவானா? அப்படியே நம்பினா அவன் அந்த அளவுக்கு ஒர்த்தா தானே இருக்கணும் என்று தீரன் கேட்க, ஆமா ஆனா என்று தியா தயங்கவும், அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடி, நீ அவனை தாராளமாக நம்பலாம். அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கான். நீ ஓரளவுக்கு பிஸ்னஸில் ஸ்டாண்ட் பண்ணதும் அவன் கிளம்பிடுவான் என்று தீரன் சொல்ல, இருந்தாலும் யாரோ ஒருத்தனை நம்பி என்னை இங்கே இருக்க சொல்கிறியே என்று தியா கேட்கவும், பூனைக்குட்டி இங்கே பாரு, நான் எங்கேயும் போகலை, உன் கூடவே தான் இருப்பேன், அதை நம்புறியா என்று தீரன் கேட்கவும், தியா அதற்கு மேல் பேசி தீரனை டென்ஷன் படுத்த வேண்டாம் என்று நினைத்தவள், சரி உனக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தா சொல்லு, சரியா, அதையும் சரி பண்ணிடலாம் என்று தீரன் சொல்லவும், என்று தியா சொல்ல, சரி வா என்று அவளை அழைத்து கொண்டு சென்றான். அவர்கள் இருவரையும் பார்த்த சித்து, என்னாச்சு தீரா, உங்கள் மிஸ்ஸஸ்க்கு என் கூட ஒர்க் பண்ணுறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் என்று சித்து சொல்லவும், ஆமாம் சார் கரெக்டாக புரிஞ்சுட்டார்ல தீரா என்று தியா சொல்லவும், தீரன் தியாவை பார்த்து முறைக்க, இல்லை சும்மா ஃபன் பண்ணேன், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தியா சிரிக்கவும், அவள் அப்படிதான் கண்டுக்காத என்றான் தீரன். தீரனை பார்த்த தியா தன் இதழ்களை சுழிக்க அவளை கவனித்து விட்டான் சித்து. இருப்பினும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் தீரனுடன் பேசிக்கொண்டிருந்தான். சற்று நேரம் இருவரும் பேசி முடித்துவிட்டு, சரி சித்து நான் கிளம்புறேன் என்று தீரன் சொல்லவும், ஓகே தீரா நான் பார்த்துக்கிறேன் என்றான் தீரன். சரவணனை பார்த்த தீரன், நீ 2 days இங்கேருந்து எல்லாத்தையும் செட் பண்ணி கொடு என்று சொல்லவும், ஓகே பாஸ் என்றான் சரவணன். சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு தீரன் அங்கிருந்து கிளம்பவும், தியாவும் அவன் பின்னாலேயே வந்தாள். அவளை திரும்பி பார்த்தவன், என்ன பூனைக்குட்டி என்று தீரன் கேட்கவும், ஏதாவது சொன்னா திட்டுவான் என்று நினைத்த தியா, ஒன்றும் இல்லை தீரா, உனக்கு பாய் சொல்ல வந்தேன் என்று சொல்லவும், ஓகே பாய் என்றான். லவ் யூ தீரா என்று தியா சொல்லவும், தீரனும் லவ் யூ டி பூனைக்குட்டி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். தீரன் கிளம்பியதும் யோசனையுடன் தியா கேபினிற்குள் வர சித்து அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். தியா வந்ததும், வாங்க மிஸ்ஸஸ் தீரன் உட்காருங்க என்று சொல்ல, எங்கள் ஆஃபீஸ்குள்ளேயே வந்து என்னையே வான்னு சொல்கிறான், நேரண்டா என்று முணுமுணுத்து கொண்டே தியா உட்காரவும், மிஸ்ஸஸ் தீரன் இது உங்கள் ஆஃபீஸ் தான் தெரியும் என்று சித்து சொல்லவும், ஐயையோ கேட்டுருச்சோ என்றவள் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். ஃபர்ஸ்ட் தியா ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க என்று சித்து கேட்க, தியா அவனை பார்த்தவள் கடுப்பில், ஒன்றும் தெரியாது என்று சொல்லவும், அவளை பார்த்த சித்து, சரி ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா என்று கேட்கவும், இல்லை என்று தலையாட்டினாள் தியா. சரி இன்னைக்கு உங்களுக்கு டாஸ்க் அதுதான், இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஏதாவது அன்கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னா நாளைக்கு லிஸ்ட் கொடுங்க என்று சொல்லவும், இதெல்லாம் ஏன் பண்ணணும் என்று தியா கேட்க, நமக்கு தான் ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், அப்போ தான் கன்சியூமர் சைடு என்னென்ன தேவைப்படும்னு புரியும் என்று சித்து சொல்லவும், வேறு வழி இல்லாமல் தியா என்று தலையாட்டினாள். தன் கையில் இருந்த ஒரு ஃபைலை கொடுத்த சித்து, இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை எல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டுக்கு பெஸ்ட்டாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணுமோ, உங்களுக்கு எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தோணுதோ எல்லாத்தையும் பண்ணுங்க என்று சொல்லவும், அதை பார்த்த தியா, இவ்வளவையும் நானே பண்ணணுமா என்று தியா கேட்க, ஆமாம் நீங்கள் தான் என்றான் சித்து. தியா மலைப்புடன் பார்க்க, உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணும்னா சரவணன் வருவார் என்று சொல்லி சரவணனை பார்த்தவன், என்ன சரவணா என்று கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பண்ணிடலாம் என்றான். சரி நீங்கள் பாருங்கள் நான் யூனிட்க்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சித்து சென்று விடவும், அவனை பார்த்து முறைத்து கொண்டு நின்ற தியா, ஆமாம் சரவணன் அண்ணா இவரை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்கவும், தெரியும் சிஸ்டர், நம்ம தீரன் சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்போ தான் யூகேலேருந்து வந்திருக்காரு, நல்ல டேலண்ட் என்றான். அதில் தான் ரொம்ப ஓவராக ஆடுறானோ என்று தியா சித்துவை திட்டிக் கொண்டிருக்க, அப்பொழுது சட்டென்று சித்து மீண்டும் கேபினிற்குள் வர தியா பேசியதை கேட்டுவிட்டான். ஐயையோ கேட்டுட்டானே என்று தியா யோசிக்கவும், இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.